கம்பங்கூழ் எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம். இது இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இது சாப்பிட்றப்ப. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்பை எடுத்திருக்கோம். கம்பை வந்து நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. காலையில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு கம்பு நல்லா வந்து ஊறி இருக்கும். அப்போ அந்த கம்பை எடுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா ஊறின கம்பை மிக்சியில் போட்டாச்சு. எல்லா கம்பையும் போட்டுட்டு ஒரு நல்லா அடித்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரன்னு இருந்தால் உங்களுக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பதத்துக்கு அடித்து எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றி அந்த பதம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பதம் வரட்டும். அடுத்து நம்ம வந்து இதில் கூழ் காய்ச்ச போகிறோம். கூழ் காய்ச்சறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நான் அரைச்சி வச்ச அந்த கம்பம் பேஸ்ட்டை வந்து போட்டாச்சு. போட்டுட்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் நம்ம ஏற்ற போகிறோம். அந்த மிக்சியையும் வந்து கழுவி அந்த தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணியும் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்தாச்சு. உப்பும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு மீடியம் கிளாஸ் வந்து 3 கிளாஸ் ஊற்றிருக்கோம். இப்போ இதெல்லாம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா வந்து கிண்டி விட போகிறோம். இதை வந்து நம்ம நல்லா மெதுவாக அடுப்பை வந்து ஒரு மிதமான அளவில் வச்சுட்டு இதை நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூழ் வந்து கட்டிப்பட ஆரம்பிக்கும். இதோட பதம் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துடுச்சுன்னா அதுலேருந்தே அந்த கம்போட வாடை வந்து உங்களுக்கு வெளியில் வரும். நிறமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜ் தான் வந்து இந்த கம்பு வந்து நல்லா உங்களுக்கு வெந்துருச்சுங்கிறத வந்து கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ். பாருங்க, உங்களுக்கு நல்லா வந்து இந்த கலரும் லைட்டாக மாறிடுச்சு. இதோட வாடையும் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் ஜோராகவே நம்ம எடுத்து சாப்பிடலாம். ஏதாவது சுடு குழம்பு இருந்ததுன்னா இதை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு நம்ம குழம்பு ஊற்றி அப்படியே சாப்பிடலாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு நாள் நைட்டு வந்து விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் சாப்பிட போகிறப்ப அதிலிருந்து ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு மோர் ஊற்றி உப்பு போட்டு இதை அடித்து சாப்பிடணும். இதை நீங்கள் நைட்டு கிண்டி எடுத்து வச்சு காலையில் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நைட்டு ஃபுல்லாக அது வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகிடும். காலையில் நீங்கள் அதுலேருந்து 2 கரண்டி எடுத்துருக்கீங்க, தயிர் போட்டிருக்கீங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பங்கூழ் வந்து அழகாக ரெடி ஆகிடும். இந்த வெயில் காலத்துக்கு இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி எங்களுக்கு தேவையான பதத்துக்கு இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். கம்பங்கூழ் ரெடி.